இது யார் பரப்புனாங்க, எப்படி பரப்புனாங்கன்னு தெரியல. ஒரு வதந்தியை பரப்பி மிகப்பெரிய குழப்பத்துக்கே உண்டாக்கிட்டாங்க. இந்த குழப்பம் தேவையற்றது. இது ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய ஒரு சம்பவமா நாங்க பார்க்குறோம். அதனால தான் இப்படி ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. இந்த சலசலப்பு மிக விரைவில தீரும். ஒரு நேத்திக்கு கடந்த 3 நாட்களா ஒரு நல்ல முடிவு எட்டக்கூடிய நிலையில இருக்குது. எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களும், மருத்துவர் சென்னை அன்புமணி அவர்களும் விரைவில் சந்தித்து பேசுவார்கள். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதிகமான பாட்டாளி மக்கள் கட்சியினர் இந்த தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ஐயா தலைமையில் கூட்டத்துக்கு வரலையேங்கிற ஒரு செய்தியை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. செய்தி நாளேடுகளில் தொலைக்காட்சியில் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு சென்னையிலிருந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர், சார் இதுக்கு ஒரு விடையை சொல்லுங்க சார், அவரே ஒரு செய்தி சொல்றாரு. என்ன உங்க கட்சியிலிருந்து சில பேர் சொல்லப்பட்ட செய்தி உண்மையான்னு கேட்டாரு. அப்புறம் அரசியல்ல திமுகவிலிருந்து அதிமுகவுக்கு போய் ஒதுங்கி இருக்கிற ஒரு மூத்த அரசியல் தலைவர் அதையும் இது சொன்னார். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. என்னன்னா, எங்க கட்சியிலேயே அன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் அதிகமா வரலைங்கிறதுக்கு ஒரு திட்டமிட்டு ஒரு செய்தி சொல்லப்பட்டது. இன்னைக்கு வெளியில பேசுறாங்க. இதுக்கு ஒரு விடை சொல்லுங்கன்னு தான் அன்னைக்கு சொன்னதன் அடிப்படையில் நீங்களும் கேட்குறீங்க. அதுக்காக அதன் பதில் சொல்றோம். என்ன பண்ணிட்டாங்கன்னா, அன்னைக்கு மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் கூட்டத்துக்கு முதல் நாள் இரவு மருத்துவர் ஐயா மாவட்ட செயலாளர்லாம் கையொப்பம் பெற்று, உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான், தெரியாத செய்தி இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி, கையொப்பம் பெற்றுக்கொண்டு அவரை கட்சியில் இருந்து அடிப்படை உறுப்பினர் நீக்க போற ஒரு செய்தி பார்த்துட்டார். இது யார் பரப்புனாங்க, எப்படி பரப்புனாங்கன்னு தெரியல. ஒரு வதந்தியை பரப்பி மிகப்பெரிய குழப்பத்துக்கே உண்டாக்கிட்டாங்க. இந்த குழப்பம் தேவையற்றது. இது ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய ஒரு சம்பவமா நாங்க பார்க்குறோம். அதனால தான் இப்படி ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. இந்த சலசலப்பு மிக விரைவில் தீரும். ஒரு நேத்திக்கு கடந்த 3 நாட்களா ஒரு நல்ல முடிவு எட்டக்கூடிய நிலையில இருக்குது. எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களும், மருத்துவர் சென்னை அன்புமணி அவர்களும் விரைவில் சந்தித்து பேசுவார்கள். உங்களையும் சந்தித்து பேசுவார்கள். தேர்தலுக்கான பணிகளை நாங்கள் தொடங்குவோம். இந்த தேர்தலில் பாமக மிகப்பெரிய வெற்றியை பெறும். முதல் நாள் கையெழுத்து வாங்கலாங்கிற தகவல் வெளியாச்சு. அதாவது அதான் நீங்க சொன்னதுதான், உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி. 2 ஒருத்தர் வெளியில பேசுறாங்க, சிலது பேசாம இருக்கிறாங்க. இது திட்டமிட்டு கையெழுத்து வாங்கி நீக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி பரப்புனதுனாலதான். பொதுவா அப்படிலாம் மருத்துவரையே செய்வார நீங்க நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு எங்க சென்னை அன்புமணி எவ்வளவு சாமர்த்தியமா மத்திய அமைச்சராக சாதனை படைச்சாரு. அவருடைய சாதனை அவருக்கு எவ்வளவு நிகரானதுன்னு உங்களுக்கு தெரியும். மருத்துவரைய 45 வருஷமா எவ்வளவு துணிச்சலாகவும் தைரியமாகவும் போராட்டங்கள், ஒவ்வொரு காலகட்டத்திலும் எடுக்கிற முடிவுகள் எவ்வளவு. சில நேரத்தில் தேர்தல் வெற்றி அல்லது வெற்றி வாய்ப்பு இழப்புங்கிறது மாறி மாறி வந்தாலும் கூட ஒரு இயக்கம் எப்படி போகணுங்கிறதுல அவர் உறுதியாக நடத்திட்டு இருக்காரு. 2 சக்தி பெரிய சக்தி தான், அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. இந்த கையெழுத்து வாங்கினாங்கன்னு சொல்றதெல்லாம் தவறானது, முன்னுதாரணமற்றது. இது வதந்தி பரப்புனதுனாலதான் ஒரு பெரிய குழப்பமாயிடுச்சு. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.